அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற புதன் எழுதும் தலைவிதியாவது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களது வாழ்க்கை நிலை உயரும் தருணமாகவும் இந்த வேலை எந்தெந்த விஷயங்களில் அமைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் அவர் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். அவர் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் 3இல் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வழியில் பணம் உங்களது பையை நிரப்பக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தரும் தருணமாக உச்சம் பெறக்கூடிய புதன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை நிலை உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு. புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் அப்படி கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. அறிவின் ஊற்றாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். வாகனம் வாங்கும் யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கான திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது. சிந்தித்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த வேளையில் அவர் மிக வலுவாக 3இல் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதோடு உங்களது இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பணத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக கடினமாக உழைப்புக்கக்கூடிய வேளையில் சுமார்ட்டாக சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உதாரணமாக ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால் நிலத்திற்கு அடியில் தங்கம் புதைக்கப்பட்டிருக்கும். அப்படி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை தோண்டி எடுக்க வேண்டும். அதுதான் அந்த போட்டி. அந்த போட்டியில் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு பலன் நிறைவாக கிடைக்கும். ஆனால் இந்த போட்டியில் பொக்லின் போன்ற உபகரணங்களை பயன்படுத்தக்கூடாது. வெறும் கைகளிலே அந்த இடத்தை தோண்டி அதில் இருக்கக்கூடிய தங்க புதையலை எடுத்தால் அவர்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இதை கேட்டவுடன் பலர் அந்த போட்டியில் பங்கு பெற வருகிறார்கள். அனைவருக்கும் குலுக்கல் முறையில் அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்படுகிறது. அப்படி ஒதுக்கப்பட்டதற்கு பிறகு போட்டியானது அறிவிக்கப்பட்டு துவங்குகிறது. துவங்கும் போது சில வினாடிகளிலேயே சில அடி ஆழம் தோண்டிய உடனே அவர்களுக்கான பரிசு கிடைக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். அடுத்து 4-5 அடி தோண்டியதற்கு பிறகு பலருக்கு அந்த தங்க பரிசு கிடைக்கிறது. அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். சிலர் 10 அடி தோண்டியதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த பரிசு கிடைக்கிறது. இன்னும் சிலர் 15 அடிக்கு மேல் தோண்டியவுடன் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் ஒரு நபர் 20 அடி தோண்டிவிட்டால் அவருக்கு எந்த விதமான பரிசும் கிடைக்கவில்லை. 21, 22 என ஆழத்தை அதிகரித்து விட்டார். ஆனால் அவருக்கு பரிசு கிடைக்கவில்லை. அவர் உடல் முழுக்க சோர்ந்து விட்டார். சோர்ந்து விடுவது மட்டுமல்லாது எனக்கு இந்த இடத்தில் பரிசு இல்லை போல என்று நினைத்து அந்த போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டு அவர் சென்று விடுகிறார். ஆனால் முதலில் சில அடிகளிலேயே பரிசு பெற்ற அந்த நபர் யோசிக்கிறார். என்ன யோசனை என்றால் இந்த போட்டியில் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதுதான் போட்டிக்கான அறிவிப்பு. அப்படி இருக்கும்போது இவருக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றால் இதற்கு
அடியில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களை விட அதிக தங்கம் அந்த இடத்தில்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் அந்த போட்டியில் பங்கு பெறுகிறேன் என்று மீண்டும் இந்த இடத்தில் சென்று தோண்ட ஆரம்பிக்கிறாருங்க. அவர் 3-4 அடி தோன்றியவுடனே 25, 26 அடியில் மிகப்பெரிய அளவிலான தங்க புதையல் பரிசாக கிடைக்கிறது. இதை பெற்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாருங்க. அப்படி அடைவதோடு மட்டுமல்லாது அவர் ஸ்மார்ட்டாக சிந்தித்ததால் இவ்வளவு பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மிக கடினமாக உழைத்தாலும் கூட சில நேரங்களில் அந்த 22 அடி தோன்றியவருக்கு எப்படி பலன் கிடைக்காமல் போயிற்றோ அதுபோன்று கிடைக்காத சூழலும் உருவாகலாம். அதே சமயம் நம்மளுடைய உழைப்பை எப்படி அவர் 3 அடி தோண்டி எடுத்து சென்றாரோ அதுபோன்று எடுத்து கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு புதன் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்க கூடிய புதன் எழுதிய தலைவிதியாக உங்களது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். குடும்பத்தில் பல்வேறு வகையில நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை சிறப்பாக செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பண பற்றாக்குறை கடுமையாக இருந்த சூழலில் அவை விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் உறவுகள் வலுப்படும் தருணமாகவும் அமைய போகிறது. குறிப்பாக சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். தவறான முடிவு எடுக்காமல் சரியான முறையில் முடிவெடுத்து பல்வேறு வகையான சுபகாரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்தும் பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் நிச்சயமாக உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேளையாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல வேளை. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து சிக்கலை சந்தித்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உச்சம் பெறக்கூடிய புதன் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்டவற்றில் புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் கடுமையான போட்டிக்கு மத்தியில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அறிவாற்றல் போன்ற அனைத்தையும் அற்புதமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன். எனவே அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது புதிய பல திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடித்து லாபத்தை உயர்த்துவதோடு பண வரவை மேம்படுத்தும் அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். கலைத்துறையில் வருமானம் ஒரே சீராக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கைநழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த சூழலில் அவற்றை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மாணவியரின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சி பாதையில் உங்களது கல்வி சார்ந்த பணிகள் நிச்சயமாக அமைகிறது. கல்வித்தரம் மேம்படுவதோடு வாழ்க்கைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகள் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதால் மனக்கவலை குழப்பம் போன்றவற்றை நீக்கி சிக்கல் இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் அமையும்.